அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வெற்றிக்குமரன், புகழேந்தி மாறன் இருவருடைய மாஸ்டர் பிளான குறித்து தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய 2 நிர்வாகிகள் அப்படின்னா வெற்றிக்குமரன், புகழேந்தி மாறன் அவங்கள தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ராஜீவ்காந்தி கட்சியிலிருந்து விலகிறதுக்கு முன்னாடியில இருந்தே நாம் தமிழர் கட்சிக்காக தீயா உழைச்சவங்க அப்படின்னா வெற்றிக்குமரன் மற்றும் புகழேந்தி மாறனை சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவங்கவுங்க பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகணும் அப்படின்ற காரணத்தினால இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாம் தமிழர் கட்சியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் தமிழ் தேசியத்தை அனைத்து தரப்பு மக்களுக்குமே விழிப்புணர்வாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அதிக அளவில் ஈடுபட்ட 2 நபர்கள் அப்படின்னா வெற்றிக்குமரன், புகழேந்தி மாறன் இருவரும் தான். இவங்களுடைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கோ அதே அளவுக்கு ஆளுமை இவங்களுக்கும் உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த 2 பேரும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னா ஒற்றை முகமாக சீமான் மட்டும் இருக்கக்கூடாது, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்குமே சொல்லி கொடுத்தது இந்த 2 பேரும் தான். ஏன்னா பிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவரையும் தாண்டி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களை தன்வசம் ஈர்த்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்ட இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிற நிர்வாகிகளை ரொம்ப ஏளனமாக பண்ணிய ஒரு விஷயம் தான் சீமானால பொறுத்து கொள்ள முடியாம இவங்க இருவரையுமே கட்சியிலிருந்து நீக்கம் வச்சிருந்தாரு. இப்படி சீமான் எடுத்த ஒரு முடிவு தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக மாறும் அப்படின்னும், இப்படி சீமான் எடுத்த இந்த ஒரு முடிவிற்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே சம்மதம் தெரிவித்த நிலையில் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்சியில் இல்லாதது நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஒரு பெரிய இழப்பு அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை அதிகப்படியாக கூட்டுறதும் நிறைய மக்களை ஒன்றாக திரட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்குமே முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம அனைவருமே வியப்புக்குள்ளாக்குற அளவுக்கு இவங்க 2 பேருடைய ஒரு மாஸ்டர் பிளானே தெரிய வந்திருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எல்லா நிர்வாகிகளுமே திரட்டி தமிழ் தேசியம் தான் சொல்லி தராங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சியை தற்போது உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் தமிழ் தேசியத்து மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவருமே திரட்டி முக்கியமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளை ஒன்று திரட்டி ஒரு புதிய கட்சியை தூங்குற வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க புகழேந்தி மாறன் மற்றும் வெற்றிக்குமரன். இந்த ஒரு தகவல் ஏற்கனவே சீமான் பல மேடைகளில் சொல்லியிருந்தாலும் இது குறித்து பெரிதளவில் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்றது தான் சீமான் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.